அப்போது இறைவனை உணரக்கூடிய ஒரு விதத்தில் தான் இப்போ நம்ம இது சொற்பொழிவுலாம் இல்லை, நம்மெல்லாம் சிவபக்தர்கள்லாம் சேர்ந்து சிவ வழிபாடு சிவபெருமானை உணரும் பொருட்டு ஒரு முயற்சி பண்ணின்னு இருக்கோம் இல்லையா. இப்போ இது தென்னாடு, தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படின்னு மணிவாச்சக பெருந்தகை சொல்லியிருக்கார். அவர் பேரே மணிவாச்சகம், அவருடைய வாச்சகத்துக்கு எவ்வளோ பெரிய மதிப்பு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மெல்லாம் ஏற்கனவே என்ன சொன்னோம், நம்மெல்லாம் ஏதாவது வருடத்துக்கு ஒரு முறையாவது குடும்பத்தில் உள்ளவங்களெல்லாம் கூட்டிகிட்டு சில பேர் வெளியில் எங்கேயோ ஊட்டி கொடைக்கானல் அதெல்லாம் போகிறாங்க, சில பேர் சிவாகாரான முக்கம்பு போவாங்க, இல்லைன்னா கோயிலுக்கு போயிட்டு வராங்க, அவ்வளோதான். ஏதோ ஒன்று மனுஷனுக்கு மென்டலி ரிலாக்ஸாக எங்கேயாவது ஜாலியாக போயிட்டு வரணும்னு இருக்குல்ல. அதுபோல் சுவாமி கைலாயத்தில் இருந்தால் எல்லாரும் எல்லா 33 கோடி தேவர்கள் ரிஷிகணங்கள் எல்லாம் பார்த்துட்டு போயிட்டே இருக்கான். ஏதாவது சுவாமி அனுகிரகம் பண்ணிகிட்டே இருக்கார். ஆனால் போங்கடா இவனுங்கெல்லாம் ஏதாவது கைலாயத்துலேருந்து நம்ம ஏதாவது தனிமையாக ஏகாந்தமாக ஒரு இடம் வேணும் அப்படின்னு சுவாமி நினச்சாராம். சுவாமி நினச்சி முதல்ல உட்காந்த இடம் எது அப்படின்னா திரு ஆலவாய். சுவாமி பேர் என்ன? சொக்கநாதர். முளைத்தானை எல்லோருக்கும் முன்னே தோன்றியும்பார் அப்பர் பெருமான். இப்போ 24 கேரட் கோல்டு என்ன சொல்லுவீங்க? சொக்கத்தங்கம். ஏன் அது சொக்கத்தங்கம்? செப்பு கலக்காதது, கலப்படம் இல்லாததுனால அதுக்கு பேர் என்ன? அப்போ சொக்கநாதர்னா யார்? கைலாயத்தில் சிவபெருமான் எப்படி இருக்காரோ அப்படியே முளைத்த லிங்கம் அது, அதனால சொக்கலிங்கம்னு பேர் இல்லையா. எப்படி கைலாயத்தில் சிவபெருமான் இருக்காரோ அப்படியே தானாக முளைத்த லிங்கம், ஆழம் தரித்த லிங்கம் ஆலவாய் சொக்கலிங்கம். அதனால தான் தானாக முளைந்து கைலாயத்தில் இருக்க மாதிரி கொஞ்சம் கூட மாற்று இல்லாமல் கலப்படம் இல்லாமல் இருக்கக்கூடிய லிங்கம் எதுனா சொக்கலிங்கமாக. நம்முடைய பூமியில் எத்தனையோ ஊரில் ஸ்வயம் தானாக வளர்ந்த லிங்கங்கள், ஸ்வயம்பு மூர்த்தின்னு சொல்லுவாங்க, ஸ்வயம்பு லிங்கங்கள் அதிகம் இல்லையா. வடநாட்டில் எங்கேயாவது அங்கொன்றும் இங்கொன்றும் இருக்கும், ஆனால் அது பெருசாக கொண்டாடப்படும். நம்ம கிராமத்துக்கு கிராமம் தானாக முளைச்ச லிங்கம் நிறையா இருக்கும், நமக்கு அதோட அருமையே தெரியாது. ஒரு குழந்தைகிட்ட இவ்வளோ பெருசு வைர கட்டியை கொண்டு போய் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க, அது என்ன பண்ணும்? பந்து மாதிரி அது தூக்கி போட்டு விளையாண்டுன்னு இருக்கும், அதோட அருமை அதுக்கு தெரியாது. அதுபோல் நமக்கு இவ்வளவு ஸ்வயம்பு லிங்கங்கள் கிராமத்துக்கு கிராமம் தானாக முளைத்த லிங்கங்கள் இருந்தாலும் அதோடைய மகிமை தெரியாமல் நம்ம இருந்துட்டுருக்கோம். அதனால் சுவாமி வருத்தப்பட போகிறாரா? நீங்கள் போய் பூஜை பண்ணால் தான் அவர் நிமிர்ந்து நிற்பார், பூஜை பண்ணலைன்னா சுவாமி சோர்ந்து போயிடுவார், சுவாமிக்கு சக்தி நிறையா வேணும், ஹோமம் பண்ணணும். ஏன் நீ ஹோமம் பண்ணால் தான் சுவாமிக்கு சக்தி வருமா? இல்லைன்னா வராதா? சுவாமி எப்போதும் அப்படி தான் இருக்கார், நித்திய சுத்த புத்த போதமாக இருக்கார். நமக்கு ஏதாவது காரியம் ஆகணும், நல்ல மழை பெய்யணும், அந்த கிராமத்தில் சுபிக்ஷம் ஏற்படணுன்னா தான் சுவாமிக்கு ஹோமம் பண்ணுறோம், கும்பாபிஷேகம் பண்ணுறோம். எல்லாம் எதுக்காக பண்ணுறோம்? நம்ம நல்லா இருக்கிறதுக்காக, எல்லா உயிரினங்களும் நல்லா இருக்கிறதுக்காக பண்ணுறோமே தவிர சுவாமி அவர் நிலையிலேருந்து நூலளவும் என்றைக்கு மாற மாட்டார். அதனால தான் அவர் சுவாமியாக இருக்கார். அப்போது எத்தனையோ இடத்துல ஸ்வயம்புலிங்கங்கள் இருந்தாலும் அதற்கெல்லாம் ஆணி வேர் எதுடா அப்படின்னா சொக்கலிங்கம். சொக்கலிங்கத்தில் தான் வேர், அதிலேருந்து தான் தானாக அங்கங்கே லிங்கம் முளைச்சிருக்கு. இப்போது பாலுக்கு பாலகன் வேண்டி அடுதிட பார்க்கடல் ஈந்த பிரான். அந்த பாலகன் யார்? இந்த நந்தினின்ற பசு அது அப்படி பால் சொரியும். இவர் அழறாரு, வியாக்கிரபாத்திர சிவபூஜையில் இருக்கார், நந்தினி பசுவும் இல்லை. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுவாமி என்ன பண்ணுறாராம், பார்க்கடலை கொடுத்தார். ஆச்சா, சுவாமி மொத்தம் 3 பேர்த்துக்கு பால் கொடுத்துருக்கார் சைவத்தில். யார் யார்? 3 பேர்த்துக்கு பால் கொடுத்துருக்காருமா. உபமன்யு ரிஷிக்கு பார்க்கடலை கொடுத்துருக்கார். ஞானசம்பந்த பெருமானுக்கு அம்பாள்கிட்ட சொல்லி பொற்கிண்ணத்தில் பால் கொடுத்தார். ஆனால் பன்றிக்குட்டிக்கு எப்படி கொடுத்தார்? தாய் பன்றியாக மாறி பால் கொடுத்தார். என்ன பண்ணித்தான் சொக்கநாத பெருமான் ரிஷப வாகனத்தில் வந்துட்டுருக்கார். இந்த அடியார்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்கன்னெலாம் எனக்கு தெரியாது. உங்கள் ஊரில் சுவாமி ரிஷபாரூடராக வந்தார்னா போய் நின்றுணும். நீங்கள் நான் சிவ பூஜை பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு பிரயோஜனமே கிடையாது. விபூதி ருத்ராட்சம் போட்டுன்னு இருந்தால் உங்கள் ஊரில் ஒரு சிவாலயம் இருக்குது, சுவாமி வெளியில் வர்றாருன்னா போய் அவர் கண்ணில் படணும். அதுக்கு பேர் சாம்பவி. இப்போ பன்றிக்கு பால் கொடுத்த புராணத்தை மனசில் வச்சுங்க, இது இந்த இடத்துல நிறுத்துவோம். சுவாமி தீட்சை கொடுக்க வர்றார், சாம்பவி தீட்சைன்னு பேர்.
மனுஷ ஜென்மாவுக்கு நம்ம ஒரு குருநாதத்தை போய் தீட்சை வாங்கிக்கிறோம். மற்றவங்களுக்கெல்லாம் எறும்பு பூஜை பண்ணித்து எறும்பீஸ்வரர், பக்கத்தில் ஈ பூஜை பண்ணது ஈங்கோய் மலை, யானை சிலந்தியும் ஆனக்காலை நம்ம பக்கத்தில் இருக்கிறதுல. இப்போ அவங்களுக்கெல்லாம் யார் தீட்சை பண்ணி வச்சா? அவங்கெல்லாம் எப்படி சிவ பூஜை பண்ணிட்டு அவங்க பூஜைக்கு சுவாமி வந்தார், ஏன் நம்ம பூஜைக்கு சுவாமி வரமாட்டேங்கிறார்? வந்தாரா இல்லையா? நான் இதுக்கு வந்தேன். சாம்பவி தீட்சை, இந்த எறும்பு முதல் யானை ஈராக மற்ற ஏனைய உயிரினங்களுக்கெல்லாம் சுவாமி தீட்சை கொடுக்கணும். இப்போ சுவாமி வெளியில் வரும் பொழுது போய் அவர் பார்வைப்படுற மாதிரி நின்றுட்டா போகிறோம். நீங்கள் தீட்சை வாங்கணும் அதெல்லாம் கிடையாது. யாரும் தீட்சை பண்ணிக்க முடியல. யாரோ கேட்டாங்க, நான் தீட்சை வாங்கலையே, இந்த ஆளுடைய அடிகள் திருக்கூட்டத்தில் சேர்ந்துக்கலாமான்னு. சுவாமி வரும்போது அவர் முன்னாடி போய் நின்றுங்க, உங்களுக்கு எல்லா தீட்சையும் ஆகிடும். நீங்கள் சுவாமியை பார்த்து பிரயோஜனம் இல்லை, அவர் உங்களை பார்க்கணும். அப்போ என்ன பண்ணணும்? மற்றவங்க பார்க்குறதுக்கு வழி விட்டு ஓரமாக நிற்கணும். அப்போ தான் சுவாமி நம்மளை பார்ப்பார். அதை விட்டுட்டு சுவாமிக்கு போய் முன்னாடி என்னைய பாருன்னா பார்க்க மாட்டார். எல்லாத்துக்கும் வழி விட்டுட்டு சுவாமி தெரியலையே, எல்லாரும் பார்த்தா சரி அப்பா அப்படின்னு யார் நமஸ்காரம் பண்ணுறானோ அவனை எட்டிக்கிட்டு சுவாமி பார்ப்பார் இல்லையா? நம்முடைய நோக்கமே என்ன? எல்லாரும் இறைவனை அனுபவிக்கணும். எல்லாரும் பார்க்கறதுக்காக தான் ஒரு நிகழ்ச்சி பண்ணுறோம். அது இல்லாமல் நம்மளே போய் முன்னாடி உட்காந்து மற்றவாளுக்கு மறைக்கப்படாது. அப்போது சுவாமி பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல நின்றுட்டு சுவாமியினுடைய பார்வை நம்ம மேலே படுற மாதிரி ஒரு இடத்துல இருந்தால் போகிறோம். அப்போ சாம்பவி தீட்சை. அப்போ இதுக்கு பேர் என்னென்னா உற்சவம்னு சொல்லுவாங்க இல்லையா? சுவாமி கொடியேறி இருக்குது, பிரம்மோத்சவம் நடக்குது. பிரம்மம்னா எல்லாத்துக்கும் மேலானது. பிரம்மம் அப்படிங்கிறது சிவபெருமான். அவர் தான் எல்லா உயிரினங்கள்கிட்டையும் ஜீவனாக இருக்கார். அந்த பிரம்மமானது உற்சவம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக வெளியில் வர்றார் சுவாமி. பிரசவம் அப்படின்னா என்ன? உயிர் தாயினுடைய கருவறையிலிருந்து வெளியே வரக்கூடியது பிரசவம். பிர அப்படின்னு வார்த்தையை அழிச்சிட்டோம்னா, ஒரு உயிர் ஒரு உடல்லிருந்து வெளியில் போயிட்டா அதுக்கு பேர் இந்த பிரன்னு அழிச்சிட்டா பிரசவம் இல்லையா? உற்சவம், ஒரு உயிர் பிரம்மமான பரமேஸ்வரன் உற்சாகத்தோட அடியவர்களுக்கும் உயிரினங்களுக்கும் தீட்சை பண்ணி வைக்கிறதுக்காக வரக்கூடிய நிகழ்வு தான் உற்சவம். உத்வேகம், உற்சாகம்னா என்ன? உத் அப்படின்ற வார்த்தைக்கு ஏற்கனவே இயல்பான நிலையை விட அபரிமிதமான ஒரு கருணையோடு வர்றதுனால உற்சவம்னு பேர். இப்போ சுவாமி விருஷபாரூடராக வந்தால் பஞ்சகிருத்தியம் ஏனைய வாகனங்கள் வரும்போது தரிசனம் பண்ணலாம். ஆனால் சுவாமி பரமேஸ்வரன் விருஷபத்தில் வரும்பொழுது போய் உட்காந்து நம்ம போய் நின்றணும். அப்போ சாம்பவி தீட்சையானது பூர்த்தி ஆகிடும். அப்போ நான் ருத்ராட்சம் கட்டிக்கலையே, நான் தீட்சை வாங்கிக்கலையே, வீட்டில் மாமிசம் புழங்குறாங்களே, நான் எப்படி ருத்ராட்சம் போட்டுக்கிறது, விபூதி இட்டுக்கிறது? எனக்கு வீட்டில் இந்த லௌக்கிகமான வாழ்க்கையில் இருந்தாலும் கூட எனக்கும் இந்த மாதிரி திருவாசகம் படிக்கணும், ருத்ராட்சம் போட்டுக்கணும் ஆசை, ஆனால் வீட்டு சூழ்நிலை எனக்கு சரியில்லையே அப்படின்னு நினைக்கிறவங்க சுவாமி ரிஷபாரூடராக வரும்பொழுது போய் நின்றணும். முடிஞ்ச வரைக்கும் திருநீர் பேசிக்கிட்டு அந்த சூழலை மாற்ற முயற்சி பண்ணலாம். இறைவனுடைய கருணை இருந்தால் மாறிடும். இல்லையா அதுக்காக காத்திருக்க கற்றுக்கணும் நம்ம இல்லையா? எதுக்கு சொன்ன வந்தேன்னா, ரிஷபாரூடராக வரும்பொழுது தாய் பன்றி குட்டி ஈன்றுச்சு, நம்ம பிராணம் போக போகிறதுன்னு உணர்ந்துடுத்து அந்த தாய் பன்றி. சொக்கநாதா காப்பாத்துன்ட்டு போயிடுதான். சுவாமி பாருங்க, யாரையாவது விட்டு பால் கொடுக்க சொல்லியிருக்கலாம்ல. ஞானசம்பந்த பெருமானுக்கு அம்பாள்கிட்ட கொடுக்க சொன்னார். உபமன்யு ரிஷிக்கு பாலுக்காக அழுத உடனே கடலையை கொண்டு வந்து கொடுத்தாரு. இவர் கையை நீட்டினா யார் வேணாலும் பால் கொடுக்க ரெடியாக இருக்கார். ஆனால் சொக்கா அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக சுவாமியே பெண் பன்றியாக வந்து பால் கொடுத்தாரு. இவ்வேறுபட்ட கருணாமூர்த்தி. அப்போது 3 பேர்த்தில் யார் சிறந்தவங்க சொல்லுங்கள்? புரியல. மதுரை எம்பதியில் பன்றிக்குட்டிகள் அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கு. நம்ம பண்ணுற பாப்ப புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி தான் சுவாமி நம்மள்கிட்ட வருவார். அதுக்காக ஞானசம்பந்த பெருமானையோ உபமன்யுவையோ வந்து குறைச்சி மதிப்பிடல. நம்ம அவர்களை விட அன்புல ஆர்வமிகு அன்புன்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காரு. அதில் ஏதாவது கொஞ்சமாவது டச் பண்ணணும்ல, நம்ம எதோ பேசின்னு இருக்கோம். அப்போது சுவாமி எவ்வளோ கருணை, எவ்வளோ அன்போடு அந்த பன்றிக்குட்டிகளுக்கு பால் கொடுத்துருப்பாரு இல்லையா? அப்போது அந்த மாதிரி ஒரு பாத்திரமாக வர நம்ம முயற்சி பண்ணணும். அது எப்படியா முயற்சி பண்ணுறது? சும்மா விபூதியை பூசிட்டு சிவசிவான்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் போதுமானா அதெல்லாம் நீ இல்லை.
சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரம் மட்டும் தவமுறை தியானம் வைக்க அறியாதங்கிறார். நம்மளை பற்றி தெரிஞ்சிருக்கு அருணகிரிநாதருக்கு. 30 செகண்டு 30 நொடி நீ நடடாண்டார்னா இந்த மாதிரிலாம் உபகரணங்கள் நமக்கு பின்னாடி வரப்போகிறதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அருணகிரிநாத பெருமான் முன்னாடியே சொல்லிட்டு போட்டார், நீ போய் 1.5 மணி நேரம் சிவ பூஜை பண்ணின்னு இருக்காத, 2.5 மணி நேரம் சிவாக்னியோட பூஜை பண்ண, அதெல்லாம் அப்புறம்ப்பா 30 செகண்ட் அரை நிமிஷம் சுவாமி இன்றைய பொழுது நல்ல பொழுதாக இருக்கணும், ஒருத்தருக்காவது உபயோகமாக இந்த சரீரமும் இந்த ஆத்மாவும் இருக்கணும். இப்போ மற்ற பிறவிகள்லாம் சாப்பிடுது, இனத்தை அபிவிருத்தி பண்ணுறது, செத்து போடுதுமா. மனுஷ ஜென்மால தானே தானமும் தர்மமும் கொடுத்துட்டுருக்கோம் இல்லையா? தேவர்களும் கூட இந்த பூலோகத்துக்கு வந்து தான் அவன் பூஜை பண்ணி இது பண்ண முடியும், விரதத்தை அனுஷ்டிக்க முடியாது. ஏன்னா அமிர்தத்தை சாப்பிட்டு விட்டானா பசிக்காது. இப்போ பூஜைக்கு முக்கியம் என்ன? விரதம். அப்போ நம்ம விரதம் இருக்கணும்னா எல்லோரும் இருக்கீங்களா? விரதம்னா ஏதாவது பிரதோஷத்தன்னைக்கு மட்டும் இருக்கிறது விரதம் இல்லை. ஒரு விஷயம் அது நல்லது இல்லைன்னு தெரிஞ்சால் அதுலேருந்து விலகி வந்துடுறது தான் விரதம். சிவன் சிவனாகணும்னா என்ன பண்ணணும்? சீன்ற நெடியில் தேவையில்லாதது எடுத்துட்டா குறிலா மாறிடும், சிவமாக மாறிடும். இப்போ நம்ம வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களை நம்ம எடுத்துட்டோமே சிவமாக ஆயிடலாம். இப்போ நம்மளுக்கே தெரியும் நமக்கு தேவையானது எது, தேவையில்லாதது எது, எல்லார் மனசாட்சிக்கும் தெரியும்ண்ண. அப்போ அடுத்தவன் ஒருத்தன் சொல்லி கொடுத்து நீ இப்படிலாம் இரு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்னு 1 ஹவருக்கு இவ்வளோன்னு சொல்லி பணம் கொடுத்து இதெல்லாம் போயிண்டு மெடிடேஷனுங்கிறான். எல்லாம் அங்கே இருக்குது. திருமுறைகளில் இல்லாதது என்ன இருக்குது? எல்லா மெடிடேஷனும் இதில் வந்துடும். உணரணும். அப்போது சிவன் சிவமாகணும்னா தேவையில்லாத விஷயங்களை எடுத்துடணும். இப்போ விரதத்தை அனுஷ்டிக்கணும்னா தேவர்கள்லாம் பூலோகத்துக்கு வந்தாகணும். பூலோகத்தில் மனித பிறவி எடுத்து அவன் விரதத்தை அனுஷ்டித்து அதுக்கப்புறம் பூஜை பண்ணித்தான் அவனுக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணியிருக்கார். அதனால தான் பூலோகத்தில் உபமன்யு ரிஷி அழுகும் பொழுது சுவாமி கடலை கொடுத்தார். ஞானசம்பந்த பெருமானுக்கு அம்பாள்கிட்ட கொடுத்து பொற்கிண்ணத்தில் பால் கொடுத்தார். பன்றிக்கு தாயாகவே மாறி பால் கொடுத்தார். அப்படின்னா நம்மளை என்ன விட்டுருவாரா அனாதையா? நம்ம என்ன கேட்க ஆள் இல்லாதவங்களா? எல்லாத்துக்கும் கஷ்டம். மனுஷ ஜென்மாவில் கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்க தான் மனுஷனாக பிறந்திருக்கோம். சந்தோஷம் வந்தால் மட்டும் சந்தோஷப்பட்டுக்கணும், கஷ்டத்தை உணர தெரியணுமா? அதுவும் ஒரு அதை பழக்கப்படுத்திக்கணும். அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு நம்ம பழகணும். ஐயோ இப்படி இருக்கே, என்ன பண்ண போகிறோன்னு புலம்பிட்டு இருந்தால் என்ன பிரயோஜனம்? சாமின்னு ஒருத்தர் இருக்கார், ஒரு வைராக்கியம் வேணும் நமக்குன்னு. அடுத்த கட்ட நிலைமை என்னென்னு நம்ம மனசுக்கே தோணணும். ஒருத்தர்கிட்ட சொல்லி அழுது புலம்பிலாம் பிரயோஜனம் இல்லை. சுவாமிகிட்ட மட்டும்தான் அழணும், வேறு ஒரு பயத்தையும் அழப்படாது. ஆமாம், முன்னாடி ஆறுதல் சொல்லுவான், அவனுக்கு வேணும்ன்ட்டு போயிடுவான் அப்புறம் அங்கிட்டு. அப்போது அழுதால் உன்னை பெறலாமேன்னு சொல்லியிருக்கார். அது யார்கிட்ட அழுதா பெறலாமே? பரமேஸ்வரன்ட்ட இல்லையா? மீதான் அரும்பி விதிர்த்துன்னார். தொழுகையர் அழுகையர் துவல்கையர் உருபாலா. இந்த துவண்டு போகிறதுங்கிறது எந்த மொழியிலையும் இல்லையா, தமிழ் மொழியில் மட்டும்தான் இருக்கான். சுவாமியை பார்த்து அப்படியே திருவாரூர் தியாகராஜ பெருமான் வருவாராம். அப்போ வந்து சுவாமி அப்படி வந்து அந்த எல்லாம் ஆரூரா ஆரூரா என்றென்றே அலறான் இல்லைங்கிறார். நீங்கள் போய் உணர்ந்தா திருவாரூர் தியாகராஜா வரும்பொழுது அங்கே நின்னீங்கன்னா உங்கள் கால் வந்து பூமியில் நிற்காது, 2 கட்டவரலும் இப்படி மேலே தூக்கின்னு தான் இருக்கணும். அதை உணர்ந்தவங்களுக்கு தான் அப்படி இருக்கும், வேடிக்கை பார்க்க போகிறவனுக்கெல்லாம் இருக்காது இல்லையா? இப்போ சுவாமின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் நம்மளெல்லாம் வழி நடத்துகிறார். நம்ம வழிபாடு அப்படிங்கிறது எல்லாருமே அவங்கவுங்க மனசாட்சிக்கு அவங்களால என்ன முடியுமோ அதை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் உள்ள சூழ்நிலை என்னவோ அதை அனுசரித்து போக முதல்ல கற்றுக்குங்க. நீங்கள்லாம் விபூதி ருத்ராட்சம் போட்டுட்டேன்னொன்னே நீங்கள் என்னமோ அந்த குடும்பத்தில் பெரிய பக்திமான் மாதிரியும் அந்த குடும்பத்தில் இருக்கவெல்லாம் கிறுக்கு பய மாதிரிலாம் யோசிக்கப்படாது. நீங்கள் புரியுதா? எல்லாரும் அதை தாண்டி தான் வந்திருக்காங்க. நீங்கள் என்னமோ ஆளுடைய அடிகள் திருக்கூட்டத்தில் இருக்கணும், உங்கள் வீட்டுக்கார் மாமனார் மாமியார்லாம் நான் வந்து சிவபெருமானே என்கிட்ட இருக்கார், நீ எல்லாம் மனித பதர் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. புரியுதா? உங்களுக்கு உங்கள் வீட்டில் உள்ள விஷயங்கள் தான் முதல் கடமை. உங்கள் கணவன் தான் முதல் தெய்வம். அவருக்கு பணிவிடை செஞ்சுட்டு 2வது 3வது இடத்துல தான் சுவாமிகிட்ட வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணணுமே தவிர அது இல்லாமல் இங்கே வரப்படாது.